அவர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நருட்டோ ஷிப்புடன் எபிசோட் 381 டு 380 ஃபுல் ஸ்டோரி எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் 4th கிரேட் நிஞ்சாவார் ரொம்ப இன்டென்சிவ் ஸ்டேஜுக்கு போகுது. நருட்டோ, சாஸ்கே, அப்புறம் சாக்குரா, ஹொக்காகே எல்லாரும் சேர்ந்து மாதரா மற்றும் மோபிட்டோ பிளானை வந்து ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இதில் பல எமோஷ்னல் மூமெண்ட்டு, பவர்ஃபுல் பேட்டில்லாம் நடக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய டெஸ்ட் எல்லாம் நடக்குது. 381வது எபிசோடில் டிவென்ட்ரி இருக்குது பார்த்தீங்களா, அது பேட்டில் ஃபீல்டில் டென்டெயிலோட பவரை ரொம்பவே டேஞ்சரஸ் லெவலுக்கு கொண்டு போகுது. டென்டெயிலோட பாடியில் இருக்க ஒரு பெரிய டிவென்ட்ரி இந்த ஷினோபி வேர்ல்டில் எல்லா சக்கராயும் அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்குது. நிறைய ஷினோபி ஃபைட்டர்ஸ் எல்லாருமே வீக் ஆகிடுறாங்கங்க. அப்புறம் நருட்டோ, சாஸ்கே மட்டும் அலைன் ஷினோபி ஃபோர்ஸை எல்லாத்தையும் சிச்சுவேஷனை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இந்த ஷினோபி ட்ரீம் வந்து என்னன்னு சொல்லிட்டு மாதரா மற்றும் ஒபிட்டோவோட கோல் என்னன்னு எல்லாருக்கும் புரிய வைக்க ஆரம்பிக்கிறாரு. அவங்க இன்ஃபினிட் சுக்கி மூலமாக ஒரு ஃபேக் பீஸ் வேர்ல்டை க்ரியேட் பண்ண நினைக்கிறாங்க. ஆனால் நருட்டோ ஒரு விஷயத்தை நம்புகிறான். ட்ரூ பீஸ்னால் எல்லாருக்கும் ஃப்ரீடமாக வாழணும், அதுதான் வந்து ட்ரூ பீஸு. நருட்டோவோட டிட்டர்மினேஷனை எல்லாரும் ஹோப்பை வந்து ரொம்பவே அதிகமாக வந்து ஹோப் கொடுக்குது. நம்ம நருட்டோ இப்படி பேசின பிறகு நருட்டோவும் சாஸ்கேவோட டீம் இருக்கும் முன்ன இருந்ததோட இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ரெண்டு பேரும் டிஃப்ரெண்ட்டாக திங்கிங் இருந்தாலும் எனிமியை வந்து டிஃபீட் பண்ண ஒரு கோலை ஃபைட்டை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் சாக்குரா தன்னுடைய ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி பேட்டில் ஃபீல்டில் பெரிய ஹெல்ப் வந்து டீம் 7க்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கா. அப்படியே இவங்க எல்லாரும் சண்டை போட்டுட்டு இருக்கிறத பார்க்குறதுக்கு டீம் 7 மறுபடியும் கம்ப்ளீட்டாக வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலிங்கே வந்து எல்லாருக்கும் வந்துடுது. எபிசோடு 384 எ ஹார்ட் ஃபில்டு வித் காம்ரேட்ஸ். இந்த எபிசோட தொடக்கத்தில் நருட்டோவோட பிக்கஸ்ட் அவனோட ஃப்ரெண்ட்ஸு தான். அவன் தனியாக ஃபைட் பண்ணாமல் எல்லாரோட சப்போர்ட்டோட ஃபைட் பண்ணுறது தான். ப்ரீவியஸ் ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா ஷினோபியெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணதை நினச்சி நருட்டோ வந்து என்னமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக ஆரம்பிச்சிருவான் இந்த எபிசோடில். அதுக்கப்புறக்கு ஒபிட்டோவோட பாஸ்ட்டை தான் நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஒரு காலத்தில் ஒபிட்டோவும் நருட்டோவும் ஒரே மாதிரி தான் ட்ரீம் வச்சுருப்பாங்க. ஆனால் ஹொக்காகே ஆகும்னு சொல்லிட்டு ஒபிட்டோவும் தான் அவன் ஆசை வச்சுருப்பான். ஃப்ரெண்டை ப்ரொடெக்ட் பண்ணணும், அவங்கள வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒபிட்டோவும் தான் ஆசைப்படுவான். ஆனால் அந்த சுற்றுச்சூழல், அப்புறம் அவனுக்கு நடந்த பெயின், அப்புறம் அவனுக்கு நடந்த லாஸ், அதெல்லாம் தான் அவனோட பாத்தை வந்து சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஒபிட்டோவோட வழியை மாற்றினது அவனோட வழிகள் தான். அதான் ஒபிட்டோ இந்த நிலைமைக்கு மாறி இருப்பான். அதுக்கப்புறக்கு ஒபிட்டோவில் மனசில் இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா வலி எல்லாமே ஒபிட்டோவில் இருக்குது வெளியே வருது. அவன் பண்ண தப்பை வந்து புரிஞ்சிக்க ஆரம்பிக்கிறான். நருட்டோ அவனுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு மெசேஜும் கொடுத்துருப்பான். நீ யாராக இருந்தியோ, அப்புறக்கு யாரை மாதிரி இருந்தியோ அதை வந்து நினச்சிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நருட்டோ வந்து நம்ம ஒபிட்டோட்ட சொல்லியிருப்பான். நருட்டோ சொன்ன வேர்ட்ஸ் எல்லாம் ஒபிட்டோட மனசில் ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறக்கு நருட்டோ வந்து சத்தியம் பண்ணியிருப்பான், என்ன நடந்தாலும் என்னோட உயிரை கொடுத்தாது என்னோட காம்ரேட்ஸை நான் வந்து காப்பாற்றிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நருட்டோ ப்ராமிஸும் டிட்டர்மினேஷனும் ஹைலைட் ஆகுது இந்த இடத்துல. அப்புறக்கு ஃப்ரெண்ட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எஃபர்ட் வந்து எல்லாருக்கும் அவனை ஒரு இன்ஸ்பிரேஷனாக வந்து காமிச்சிருக்கோம். அவன் போடுற எஃபெக்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்து கொடுத்துருக்கோம். பேட்டில் ஃபீல்டில் ஹோப்பை வந்து திருப்ப வந்து கொண்டு வந்திருக்கோம். அப்படியே இந்த எபிசோடோட கடைசி எபிசோடை வந்து போடுறாங்க, த பவர்ஃபுல் நியூ ஜென்ரேஷன். இந்த எபிசோடில் என்ன சொல்ல வராங்கன்னா, நெக்ஸ்ட் ஜென்ரேஷனோட கேரக்டர் இருக்கும் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு பாடத்தை வந்து சொல்கிறாங்க. நருட்டோட ஜென்ரேஷன் மட்டும் இல்லை, ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கும் இந்த வார் வந்து ஒரு லெசனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எபிசோடில் வந்து தெளிவாக வந்து காமிச்சிருப்பாங்க. எவ்ரி ஒன் அண்டர்ஸ்டாண்ட் தட் ஹேட்டர் கண்டினியூ பண்ண கூடாது. யாரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வாரில் வந்து ஹேட்டர்ஸ் வந்து கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த எபிசோடில் தெளிவாக வந்து எண்டிங்கில் காமிச்சிருப்பாங்க. நம்மளுக்கு இந்த எபிசோட் 381லேருந்து 390 வரை என்ன மெசேஜ் வந்து சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஒரு ஷினோபியோட ரியல் பவரு அவனோட ஜுட்ஸுவில் இருக்கிற அவனோட பாண்டு, அப்புறம் அவனோட டிட்டர்மினேஷன், அவனோட விடாமுயற்சி தான். அது மட்டும் இல்லை, நருட்டோ தனியாக அவனும் ஹீரோ ஆகலை. அவனோட ஃப்ரெண்ட்ஸு, டீச்சர்ஸு, ப்ரீவியஸ் ஜென்ரேஷன்ஸ் பண்ண சாக்ரிஃபிகேஷன் எல்லாம் சேர்ந்து தான் அவனை வந்து இந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்தாக மாற்றிருக்கோம். அதெல்லாம் இந்த எபிசோடில் சூப்பராக காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லை, மாதராவோட ட்ரீமும் நம்ம நருட்டோட ட்ரீமும் ஆப்போசிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த எபிசோடில் தெளிவாக காமிச்சிருப்பாங்க. ஒரு பக்கம் ஒரு ஆர்டிஃபிஷியலான ஒரு பீஸுக்காண்டி மாதரா போராடுறதும், இன்னொரு பக்கம் ஒரு உண்மையான ஃப்ரீடத்துக்காண்டி போராடுற நருட்டோயும் வந்து இந்த எபிசோடில் தெளிவாக காமிச்சிருப்பாங்க.
அது மட்டும் இல்லைங்க, இந்த வார் இப்போ ஃபைனல் ஸ்டேஜுக்கு போகுது. அதுலேயும் இந்த எபிசோடில் நருட்டோ வேலில் பிக்கஸ்ட் பேட்டில் இன்னும் பெரிய மாறப்போகுது. இன்னும் ஃபைட்டெல்லாம் வேறு லெவலில் இருக்க போகுது. நண்பர்களே, இந்த நருட்டோ ஷிப்புடன் எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் பல அனிமே தமிழ் எக்ஸ்பிளனேஷன் வீடியோக்கு கேட்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் தான் எபிசோடில் ஒரு பெரிய ட்விஸ்ட்டோட மீட் பண்ணலாம். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.